பழனி தண்டாயுதபாணி முருகன் கோயில் நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்த அன்வர்தீன் என்கிற வழக்கறிஞர் விசாரணைக்கு கொண்டு போய் சில மணி நேரங்களிலேயே அவர் மரணம் அடைந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த நில மோசடி வழக்கில் சம்பந்தப்பட்ட சார்பதிவாளரான ஜஸ்டின் மணிகண்டன் அவர்களும் இப்போது மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இது பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது, அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது. ஏன்னா இந்த 100 கோடி நில மோசடி வழக்கில் சாதாரணப்பட்ட நபர்கள் இருக்க மாட்டார்கள். இதனுடைய பின்னணியில் ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்கே இருக்கு, பெரும் முதலைகள் இதில் இருக்கக்கூடும் அப்படிங்கிற சந்தேகங்களை எதிர்க்கட்சிகளும் சரி, அறநிலையத்துறையை நோக்கி பல்வேறு கேள்விகளும் இப்போது எழுந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில இந்த பெரும் முதலைகளை காப்பாற்றுவதற்காக இந்த கொலை நடத்தப்பட்டதா, இல்லை என்று சொன்னால் இவருடைய மரணம் இயல்பான சாதாரண மரணமா, ஏன் ஜஸ்டின் மணிகண்டன் அவசர பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார், இப்படி பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கிறது. என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நில மோசடி வழக்கில் விசாரணையில் பார்ப்போம் காணொலி. இந்த தாவேக அரசு பொறுப்பேற்ற பிறகு, குறிப்பாக அறநிலையத்துறை அமைச்சராக திரு ரமேஷ் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடமும் ரைடு போனார். நமக்கு தெரியும், ராமேஸ்வரத்தில் ரைடு போய் அங்கே முடி எடுக்கக்கூடிய இந்த மக்கள், அந்த வேலையில் இருக்கக்கூடிய மக்களை கையும் களவுமாக பிடித்தார். அதுபோல் உள்ளால அர்ச்சகர்கள் காசு வாங்குறதாக அதையும் வீடியோ ஆதாரமாக எடுத்தார். அதுக்கு பிறகுதான் இவர் அமைச்சர்னு சொன்னார். இது மக்கள் மத்தியில் பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரை அவருக்கு உருவாக்கி கொடுத்தது. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே எல்லா கோயில்கள்லையும் இந்த முறைகேடுகள் இன்னும் துரிதமாக தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத இப்போது வரக்கூடிய வீடியோ ஆதாரங்கள்லாம் நமக்கு தெரிவித்து கொண்டிருக்கிறது. அதுபோல் அறநிலையத்துறைக்கு சொந்தமான அந்த கோயில்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய கடைகளில் ஏறி முறுக்கையெல்லாம் ஆய்வு பண்ணார் இவர். முறுக்க ஆய்வு பண்ணி இது எக்ஸ்பைரி டேட்டு இதுதானா, உங்களுக்கு எப்படி தெரியும், இது எப்போது தயாரிக்கப்பட்டது, எப்படி நீங்கள் உறுதியாக சொல்கிறீங்க அப்படிங்கிறது வரைக்கும் நுணுக்கமாக ஆய்வு பண்ண ஒரு அமைச்சராக ரமேஷ் அவர்கள் இருந்தார். இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேர் அதிர்ச்சியை, அதிர்வலைகளை உருவாக்கக்கூடிய விதமாக பழனி முருகன் தண்டாயுதபாணி கோயிலினுடைய 1.4 ஏக்கர் நிலம் மோசடியாக கையாடல் செய்யப்பட்டிருக்கிறது, விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பாக கடந்த திமுக ஆட்சியில் வேற பலருடைய கைகள்லையும் முறைகேடாக சிக்கி கொண்டிருந்த இந்த நிலத்தை திமுக அரசு மீட்டி இந்து அறநிலையத்துறைகிட்ட ஒப்படைச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு அந்த இடம் பக்தர்கள் காரை நிறுத்தக்கூடிய கார் பார்க்கிங் சென்டராக எல்லாம் இருக்குது. இவர் அமைச்சர் ரமேஷ் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு சொன்னார், அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தை கார் பார்க்கிங் நீங்கள் வணிக வளாகம் கட்டுறது அப்படியெல்லாம் அனுமதிக்க முடியாது, இந்து பக்தருடைய காசுகள் இந்து அறநிலைக்கு தான் சொந்தம், அது இந்த கோயில்களுடைய வளர்ச்சி இந்த மாதிரி தான் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத அறுதிட்டு பேசினார். சரி, அதில் மாற்றம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூலை மாதத்தில் இந்த 100 கோடி ரூபாய் நில மோசடி நடைபெற்றிருக்கிறது. அந்த விஷயத்துக்கு நம்ம பின்னால் வருவோம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய அழுத்தங்களுக்கு பிறகு சிபிசிஐடியுடைய கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இதில் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க, 11 பேர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னாலேயே பல முறை இந்த அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த நிலத்தை மோசடி செய்வதற்கான ஒரு முயற்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அலர்ட் பல முறையாக கொடுக்கப்பட்டிருக்கிறதாக செய்திகள், தகவல்கள்லாம் வருது. இப்போ இந்த நில மோசடி நடத்தப்பட்டு விட்டது. இந்த நில மோசடி சாதாரண நபர்களால் நடத்தப்பட்டிருக்குமா? அதாவது நம்ம சாதாரண ஒரு நிலத்தை பதிவு செய்ய போகும்போதே நம்மிடத்துல கேட்கக்கூடிய கேள்விகள், நம்மிடத்துல கேட்கக்கூடிய ஆதாரங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். அப்போது ஒரு 100 கோடி ரூபாய்க்கு சொந்தமான ஒரு சொத்து, அதுவும் அறநிலையத்துறைக்கு சொந்தமான ஒரு சொத்தை எப்படி பார்த்துட்டு இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய கண்ணில் மண்ணை தூவிட்டு இதை முறைகேடாக எழுதி மாற்றினாங்க அப்படிங்கிற கேள்விகள் எழும்புது. இல்லைன்னா எல்லாரும் கண்ணை திறந்து இருக்கும்படியாக இதில் திட்டமிட்டு பல்வேறு விஷயங்கள் செய்து தான் இந்த நில மோசடி நடத்தப்பட்டதா அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு பிரதானமாக எழுகிறது. 1-2 நபர்களுடைய பின்னணியில் இது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. என்னன்னா
சார்பதிவாளர் சம்மதிக்கணும். நிச்சயமாக சார்பதிவாளர்களுக்கு இது தெரியும், என்ன சிக்கலில் இருக்கிறது அப்படிங்கிறது தெரியும். அதுவும் அறநிலையத்துறைக்கு சம்பந்தமான நிலம்னு சொன்னால் இன்னும் கண்ணும் கருத்துமாக இவர்கள் இருப்பாங்க. இது சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே இருந்த ஒரு சார்பதிவாளர் விடுமுறைக்கு போகிறாரு, கொடைக்கானல்லேருந்து ஒருத்தர் அந்த தேதிக்காக இங்கே வராரு. இதெல்லாம் இயல்பாக நடந்தது மாதிரி தெரியல. இதெல்லாமே ஒரு நாடகத்தினுடைய ஒரு அங்கம். இந்த நாடகத்தில் யார் யார் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. இப்போ வசமாக மாட்டி இருக்கக்கூடியவர்கள் 4 நபர்கள். இந்த 4 நபர்கள் எந்த அளவில் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிறது கேள்வி. இந்த 4 நபர்களையும் பயன்படுத்தி பெரும் கோடிகளை இங்கேருந்து அடித்து மாற்றியது யார் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போது மரணப்பட்டிருக்கக்கூடிய அன்வர்தீன் அவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வழக்கறிஞர். இவர் இதில் தரகராக செயல்பட்டார் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. இந்த கைது செய்யப்பட்ட 4 நபர்களில் அவர் இந்த தண்டாயுதபாணி மடத்தினுடைய முன்னாள் அறங்காவலராக இருந்த தண்டபாணி என்பவருடைய உறவினர் முருகதாஸ். அப்போது இந்த முருகதாஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தண்டாயுதபாணி மடத்தினுடைய முன்னாள் அறங்காவலர் தண்டபாணியினுடைய உறவினர். அப்போது இந்த லிங்க் எப்படி வருதுன்னு பார்த்துக்கோங்க. அப்போது வாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளத்துறை, அதுபோல் சேதுபதி. இந்த 2 நபர்கள் தான் இதை வாங்குறாங்க. இந்த அன்வர்தீன் அப்படிங்கிறவர் இடைத்தரகராக கமிஷனுக்காக வேலை செஞ்சுருக்கிறாரு அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. இன்னும் ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இவர் பத்திரம் தயாரித்து கொடுத்தார் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. இந்த விஷயந்தான் இப்போது விசாரணையில் இருக்கும்போது இவர் மரணம் அடைந்திருக்கிறார் அப்படிங்கிறதான் மிகவும் அதிர்ச்சிக்குரிய விஷயமாக இருக்கிறது. இவர்கிட்ட விசாரணை நடத்துவதற்காக நீதிமன்றம் 5ஆம் தேதி இவருக்கு அனுமதி வழங்குறாங்க. சிபிசிஐடிக்கு அனுமதி வழங்குறாங்க. 5ஆம் தேதி இவரை அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போய் இவர்கிட்ட விசாரணை நடத்துகிறாங்க. திண்டுக்கல்லில் வச்சு விசாரணை நடத்தப்படுகிறது. அதற்கு முன்பாகவே இவர் உடம்புல பிரச்சனை இருக்குது அப்படின்னு இவருடைய வழக்கறிஞர் இங்கே மனு போட்டாங்க. நீதிமன்றத்தில் இவருக்கு பெயில் கொடுக்கணும், ஜாமீன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மனு போட்டாங்க. அது விசாரணையில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் இந்த சிபிசிஐனுடைய விசாரணை நடைபெற்றிருக்கிறது. இந்த விசாரணை 7ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்றிருக்கு. நேற்று இந்த விசாரணை நடைபெற்று இவரை மறுபடியும் மதுரையில் இருக்கக்கூடிய மத்திய சிறைச்சாலைக்கு கொண்டு போகிறாங்க. சிறைச்சாலையில் சக கைதிகளோட பேசிகிட்டு இருக்கிறாரு. 9:30 மணிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவருக்கு நெஞ்சுவலி வந்ததாக சொல்லப்படுகிறது. 10:30 மணிக்கு இவரை கூட்டிட்டு போகிறாங்க. 10:40 அளவில் இவர் மரணம் அடைந்து விடுறார். போகக்கூடிய வழியிலே இவர் இறந்துடுறார் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. இது நிச்சயமாக காவல்துறை தரப்புலேருந்து வரக்கூடிய விஷயம். இதில் எப்படி இவர் இறந்தார்? ஒன்று, இந்த கைதியை சிபிசிஐடி விசாரித்த பிறகு கொண்டு ஒப்படைக்கும் போது மருத்துவ சான்று கொடுப்பாங்க. இந்த மருத்துவ சான்றில் க்ளீன் சீட்டு கொடுத்தாங்களா, அதாவது இவருடைய உடம்புல எந்த விதமான பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டதா, அதுவும் நேர்மையாக கொடுக்கப்பட்டதா, இவர்களுடைய விசாரணை எந்த மாதிரி இருந்தது, யாரை யாரை காப்பாற்றுவதற்கான பேரம் ஒருவேளை நடத்தப்பட்டது அப்படிங்கிற கேள்விகள்லாம் இதில் இருக்கிறது. இந்த மரணத்தினுடைய அடிப்படையில் நம்ம கேட்கக்கூடிய கேள்விகள் இது. தமிழகத்திலையும் சரி இந்தியாவிலையும் சரி இப்படிப்பட்ட மரணங்களுக்கு பின்னால் பெரும் சதி செயல்கள் இருப்பதை நம்ம பார்த்துருக்குறோம். அது காலாகாலமாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதிகார மையங்களில் இருக்கக்கூடியவர்களை காப்பாற்றுறதுக்காக இந்த வேலைகள் தொடர்ந்து திட்டமிட்டு நடத்துகிறத மறுக்க முடியாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் உயிரோடு இருந்தால் இவருடைய சாட்சி வேல்யூ. இவர் தான் இடைத்தரகராக செயல்பட்டவர். அப்போ யார் யார் இவர்கிட்ட பேசுகிறாங்க, உண்மையிலே இந்த முருகதாஸ் மட்டும்தான் இவர்கிட்ட பேசினாரா, எந்த வகையில் மேலிடத்து ஆட்கள் இவர்கிட்ட பேசியிருக்கிறாங்க, இதில் யார் யார் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த விசாரணை சங்கிலி நீண்டு போகும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விசாரணை முடக்கப்பட்டிருக்கிறது. இவருடைய இறப்பு மூலமாக இந்த விசாரணை வளையம் முடக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்த சங்கிலி துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக இந்த விசாரணைக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இதிலேருந்து நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால்
இப்படிப்பட்ட ஒரு நில மோசடி நடக்கு. அதாவது 3ஆம் தேதியிலேருந்து இந்த ப்ராசஸ் வந்து நடந்திருக்கு. நிலம் விற்பனைக்குள்ள விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்து அறநிலையத்துறையினுடைய இணை ஆணையராக இருக்கக்கூடிய மாரிமுத்து அவர்கள் வந்து மாவட்ட சார்பதிவாளருக்கு ஒரு கடிதம் வந்து எழுதுகிறாரு. இப்படி ஒரு டிஸ்பியூட் இருக்குது, இந்த நிலத்தை வந்து எழுதி கொடுக்கறதுக்கான முயற்சிகள் நடக்கு அப்படிங்கிறத வந்து அவர் எழுதுகிறாரு. அப்போது சரியா வந்து இவர் தப்பிக்கிறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு கடிதம் எழுதினாரா அப்படிங்கிற கேள்விகள் நம்மகிட்ட எழுந்திருக்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய சந்தேகமாக இருக்கிறது, இந்த அறநிலையத்துறை மற்றும் பத்திரப்பதிவுத்துறை இதனுடைய செயலாளராக இருக்கக்கூடியவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐஏஎஸ் அதிகாரி குமரகுருபரன் அப்படிங்கிறவர் வந்து இந்த 2 துறைகளுடைய செயலாளராக இருந்து கொண்டிருக்கிறார். அப்போது இவருடைய கவனத்தில் வராமல் இப்படிப்பட்ட ஒரு முறைகேடு நடந்ததா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுந்திருக்கிறது. இது சந்தேகம்தான், நியாயமாக வரக்கூடிய சந்தேகம். இந்த துறை சார்ந்த இந்த அலுவலர்களுக்கு அதிகாரிகளுக்கு தெரியாமலே இப்படிப்பட்ட ஒரு 100 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த நில மோசடி நடத்தப்பட்டதா, இல்லைன்னா அவர்களுக்கு தெரியாமல் மறைத்து கொண்டு இவர்களுக்குள்ளாலே இவங்க செஞ்சாங்களா, இல்லைன்னு சொன்னால் இந்த குமரகுருபரனுக்கு தெரிஞ்சு அமைச்சர்களுடைய அழுத்தத்தினுடைய பேரில் தான் இது நடந்ததா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் நமக்கு எழுந்திருக்கிறது. என்னன்னா இது வந்து சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல, இது ஒரு மாபெரும் ஊழல். இன்னொரு ஊழலும் இதை தாண்டி நடந்திருக்கிறது, மதுரையில் நடந்திருக்கிறது. அதனுடைய செய்திகளை இன்னொரு விஷயத்தில் நம்ம பார்ப்போம். அப்போது இதெல்லாம் மிகப்பெரிய சந்தேகத்தையும் கேள்வியையும் நமக்கு எழுப்பியிருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜஸ்டின் மணிகண்டன் அவர் தான் சார்பதிவாளராக இருந்து, யார் இந்த கொடைக்கானல்லேருந்து விறுவிறுன்னு ஓடி வந்து இந்த லீவு இந்த பொறுப்பில் இருந்த அதிகாரி வந்து போயிட்டார். அதே இடத்திற்கு வந்த இந்த ஜஸ்டின் மணிகண்டன் தான் இந்த பதிவை வந்து பத்திரப்பதிவை வந்து செஞ்சு கொடுத்தது. அப்போது திட்டமிட்டு ஏற்கனவே இந்த இருந்த அதிகாரி மறுத்த நிலையில் அவரை வந்து போக சொல்லிட்டு இயல்பாக நடப்பது போலவே ஜஸ்டின் மணிகண்டனை கொண்டு வந்து இந்த திருட்டு வேலை நடத்தப்பட்டதா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வியும் இருக்கிறது. இந்த விஷயம் தெரியாமல் போனால் அப்படியே போயிருக்கும். நல்ல வேளையாக இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள், இந்து அமைப்புகள் இவர்களெல்லாம் சேர்ந்து இதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்ததுனால இது இப்போது பட்டவர்த்தனமாக தெரிய ஆரம்பித்து அதன் மூலமாக ஒரு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. எந்த வகையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் உண்மை வெளிச்சத்துக்கு வரணும். இதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, சம்பந்தப்பட்ட துறை ரீதியான நபர்களாக இருந்தாலும் சரி, அது எந்த அதிகாரம் பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, இவர்கள் நீதிக்கு முன்னால், சட்டத்தின் முன்னால் நியாயமான வகையில் வந்து நிறுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய வேண்டுகோளாக இருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் இதில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்னொரு காணொளி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.